வணக்கங்க. பேரானந்தம். வணக்கம். பேரானந்தம். ஆன்மீக சிந்தனை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்போ ஏற்கனவே நாம் ஆன்மீக சிந்தனை உள்ள நண்பரை ரங்கராஜன் அவர்களை சந்திச்சிருந்தோம். இப்போது நம்ம மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நம்ம அவரை சந்திக்கிறோம். நம்ம இன்னும் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டு அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது யோகா சம்மந்தமாக நம்ம கேட்க போகிறோம். யோகா பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவங்க என்ன விதத்தில் வித்தியாசப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் இதுக்கு சரியான பதில் சொல்கிறாரு. சொல்லுங்கள். இது யோகா பண்ணுறவங்களுக்கும் கோயிலுக்கு போடுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, யோகா அலைச்சல் கிடையாது. கோயிலுங்கிறது அலைச்சல். நான் அங்கே போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், தேர் இழுத்தேன், அங்கே பிரதர்சனம் பண்ணேன், தீர்த்த குடம் எடுத்தேன், காவடி எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த பாமர மக்கள், அதாவது உள்நோக்கி திரும்ப முடியாத பாமர மக்கள் அந்த செய்கை செஞ்சு தான் திருப்தி அடைகிறாங்க. நிறையா அந்த அலைச்சல் பட்டு ஐயோன்னு போய் ஒரு ஓரம் உட்காரும்போது தான் சரி எனக்கு ஏதோ நடந்துருச்சு, கண்டிப்பாக நடந்துடும், இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், அங்கே பிரதர்சனம் அது காவடி அது இதுன்னு பண்ணிக்கிறோம், அப்போ கண்டிப்பாக எதுவும் நடந்துடும், கஷ்டப்பட்டால் எதுவும் நடந்துருதில்ல அப்படிங்கிற ஒரு பழக்கத்தில் அந்த வழக்கத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க பல பரம்பரையாக. இது ஆமாம், பல பரம்பரையாக சிக்கிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டால் பணம் கிடைக்குது, கூலி கிடைக்குதுங்கிற மாதிரி இதையும் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இந்த தெய்வீக செயலான யோகாங்கிறதுல எப்படின்னா, இறை வழிபாடுகள் எப்படின்னா, உட்கார்ந்த இடத்துல நம்ம மூச்சை கவனித்து கம்மன் உட்கார்ந்தாவே போதும், எல்லா வண்டவாளும் தெரிய வரும். இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருக்கு, இந்த பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்தும், இந்த பிரபஞ்சம் நாம் கூப்பிட்ட குரலுக்கு வரும். உள்ளேயும் நான் பிரபஞ்சம் தான் இருக்குது, நம்மை சுற்றி பிரபஞ்ச சக்தி தான் இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு நாம் வருவோம். இதில் ரொம்ப சுலபமான விஷயந்தான் ஆன்மீகங்கிறது. பக்தி மார்க்கங்கிறது என்னென்னா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதெல்லாம் என்னென்னா, அவங்ககிட்ட என்னை காப்பாற்று, இவங்ககிட்ட என்னை காப்பாற்று, இப்படி காப்பாற்று அப்படி காப்பாற்று அப்படிங்கிறது தான் பக்தி மார்க்கம், உருவ வழிபாடுங்கிறது. ஆனால் ஞான மார்க்கங்கிற ஆன்மீகம் எப்படின்னா, நம்மகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறது. யோகப்பாதைங்கிறத நம்மகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் யோகா. இதில் பார்த்தீங்கன்னா, யோகா பண்ணுற மூச்சு பயிற்சி பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சுன்னா மலஞ்சலம் கழித்தல், நேரத்தில் எந்திரிக்கிறது, முதல்ல நேரத்தில் தூங்கிறது, சுலபமாக ஜீரணமாகி சுலபமாக கழிவாக வெளியேறக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது. இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சு, உதாரணத்துக்கு வள்ளலார் நிறைய சொல்லியிருக்கிறாரு, அகஸ்தியர் சொன்ன முறையும் இருக்குது. ஒரு மூடி தேங்காய் துருவி 2 வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிறாரு அவர். அப்போ எளிதில் ஜீரணமாகும். காலையில் ஜீரணமாக எப்படி, ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவர், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞர், 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன், அதுக்கு மேலே எந்திரிக்காமல் தூங்கிட்டு இருந்தால் அவன் இறந்து போன பிணத்துக்கு சமம் அப்படிங்கிறாங்க நம்ம சித்தர்கள். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் அந்த நேரத்தில் அப்படி ஒரு பசுமையான உணவை, வேகாத உணவு அது, அதில் கரியமலை வாய்வு கிடையாது, வெந்து போன உணவில் கரியமலை வாய்வு அதிகம். அதனால் அதை சாப்பிட்டிங்கன்னா நிறைய தூக்கம்தான் வரும், இன்னும் தூங்கிட்டே இருக்கலாம். இப்படி திரும்பி தூங்கினா எப்படி இருக்கும், சரி இப்படி தூங்கி எப்படி இருக்குன்னு அப்படி சூங்காட ஆரம்பிச்சிடும். இந்த பசுமை உணவு நோ பாயில் பயிற்சி முகாம்கள்லாம் கோயம்புத்தூர்லாம் நடக்குது. அந்த முறைப்படி அந்த சித்தர்கள் சொன்ன அந்த பசுமை உணவு, தேங்காய் துருவல், வாழைப்பழம், இதை இப்போ சாப்பிட்டு நீங்கள் தூங்கும்போது நேரத்துலேயே தூங்கி நேரத்துலேயே எந்திரிச்சிருவீங்க. ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. அந்த முனிவர்களுடைய நேரமான 3 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சு நீங்கள் நிமிந்து உட்கார்ந்த உடனேவே அந்த ஜீரணமாக இருக்க கழிவு, அதுக்கான உணர்வு வரும், நீங்கள் 2 பாத்ரூம் போகணும்னு சொல்லி. அங்கே கழிவை முடித்தோடனே அடுத்தது பல் துலக்குதல், குளித்தல். குளித்து முடித்தோடனே உங்களுக்கான சமய சின்னங்கள், நல்ல விபூதி, அதிகாலையே குளிக்கிறதுனால தலைக்கு தான் குளிக்கிறோம். என்ன ஆகுதுன்னா, தலை காயாது. ஃபேனில் தோட்டினீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகுது, தலை நீரேற்றம் வந்துடும், தலைபாரம் வந்துடும். அந்நேரத்துக்கு அரைக்குறையாக தான் தோட்டு இன்னும் ஈரம் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு தான் விபூதி பட்டை போட்டது. அந்த விபூதி பட்டை போட்டிங்கன்னா அந்த ஈரத்தை பூரா அதை எடுத்துரும், அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். அப்புறம் அந்நேரத்துக்கு குளிச்சாச்சு, இத்தனை வேலையும் முடிச்சாச்சு. உங்களுக்கான ஆசனத்தை அமர்த்தி, மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் ஒரு ஜமக்காலத்தை பிரித்து அங்கே உட்காந்து ஒரு மூச்சு பயிற்சி, பிற யோகா, உங்களுக்கு தெரிஞ்ச சூரிய நமஸ்காரமோ ஏதோ ஒரு யோகா பயிற்சி, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு தியான பயிற்சி செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த பிரபஞ்ச சக்தியும், இந்த பஞ்சபூதமும், இந்த நவ கிரகமும், அடுத்தடுத்து விஷயம், இந்த இயற்கையும் செடியும் கொடி எல்லாமும் நீங்களும் ஒன்று தான். இந்த பறவைக்கு இருக்கிற அந்த தன்மையும் நானும் ஒன்று தான், அந்த பூவுக்கு இருக்கிற தன்மையும் நானும் ஒன்று தாங்கிறதெல்லாம் நீங்கள் அப்போ தான் உணர்வீங்க.
சித்தர்களுடைய உணர்வு, சாதுக்களுடைய உணர்வு, ஞானிகளுடைய உணர்வு, இந்த யோகிகள், முனிவர்கள், அகோரிகள், தீர்க்க தரிசிகள், இன்னும் எத்தனையோ ஆன்மீக வெரைட்டியான ஆட்கள்லாம் இருக்காங்களே விதவிதமாக, அவங்களுடைய எல்லா மன உணர்வையும், எல்லா உடல் உணர்வையும், எல்லா வகையான அந்த ஓட்டத்தையும் நீங்கள் உணர முடியும். அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத இதை பண்ணால் தான் உணர முடியும். இப்போ இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி செஞ்சவங்க கோயிலுக்குள்ளே பூந்தாங்கன்னாவே கோயிலுக்குள்ளே போகும்போதே அந்த சாமி பேச ஆரம்பிச்சிடும். எனக்கெல்லாம் அப்படித்தான் நடக்குது. அது ஆரம்பத்தில் நான் நம்பலை, அது நாம் ஏதோ செயற்கையாக நினைக்கிறோமோ அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது எனக்கெல்லாம் அப்படித்தான் நடக்குது. என் நண்பர் ஒருத்தர் சவுந்தரராஜன் சொல்லிட்டு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தை தான் அது. அதை விளையாட்டாக பண்ணு, சீரியஸாக பண்ணாத, நீ அப்புறம் அது ஃபெயிலியர் தான் ஆகும். விளையாட்டாக பண்ணு அப்படின்னாரு. விளையாட்டாக பண்ணால் அது செயல்படுது, வேலை செய்யும். ஆமாம். கோயிலுக்குள்ளே போன உடனே அங்கே போய் உட்கார்ந்த உடனே நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாவே போதும். அந்த அதனுடைய அதிர்வு, அந்த எந்திர தகடு வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதனுடைய அதிர்வு எது வரைக்கும் வரும், அந்த காம்பவுண்ட் சவர் வரைக்கும் வருதா, உள்ளே நுழைஞ்சாவே போதும். உங்களுடைய சகசிராரில் ஆக்குன்னு இதெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடும். இது அந்த மாதிரி அங்கே போய் தியானம் பண்ணும்போது வேறு உலகத்தை நீங்களே அந்த கடவுள் அதுவா இல்லை நாமளா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். அந்தளவுக்கு ஆயிடும். தெய்வீக சக்திகள் வந்து பயங்கரமாக இறங்கும். கோயிலில் தான் பயங்கரமாக இறங்கும். உச்சந்தலையில் தான் கை காலெல்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு போகிறது எதுக்குன்னா, வெறும் கையால், அதை ஈரக்கையால் சுவிட்சை தொடாத, கரண்ட்டை தொடாதங்கிறாங்க இல்லையா, அது செயற்கை கரண்ட்டு. பிரபஞ்சத்திலேருந்து இறங்குறது வந்து இயற்கை கரண்ட், அது காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் அருள் சக்தின்னு சொல்லுவாங்க. நவீன விஞ்ஞானிகள் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதை தான் கடவுள்னு சொல்கிறோம். அதுதான் ஆத்மசக்தி, தெய்வீக சக்தின்னு எல்லாமே சொல்கிறோம். இப்போ வந்து நாம் அந்த ஈரத்தை தலையில் ஈரம் பண்ணிவிட்டு அங்கே போய் அப்படி உட்காரும்போது சும்மா சைன்னு ஜுவ்வுன்னு இறங்கும். அங்கே நல்லா இறங்கும். அங்கே வாங்கி வச்சு அந்த கோபுர கலசத்தில் வாங்கி வச்சுது அந்த கோபுர கலசத்தில் இறங்க சொல்கிறீங்க. ஆமாம், நல்லா அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது அருள் சக்தி நல்லா இறங்கும். உடம்புல எதெல்லாம் வேற்றிடமோ, எந்த உறுப்பு பலவீனமாக இருக்குது, எந்த பகுதியில் எது பலவீனமாக இருக்கோ அங்கே அந்த ஆற்றல் குஞ்சு அதை சரிப்படுத்திடும். அதனால தான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு தலையில் தண்ணி தெளித்து போவாங்க. இது முஸ்லீம் வந்து பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா தூய்மையாக போவாங்க. அந்த தலையில் தண்ணி தெளிக்கிறாங்களா தெரியல. ஆமாம், நிறைய அந்த தூய்மை இருக்குது. அந்த பஞ்சேந்திரியங்கள், மூக்கு, வாய், கண், இதையெல்லாம் நல்லா அந்த பஞ்சேந்திரியங்களை நல்லா கழுவிட்டு போகிற ஒரு முறை இருக்குது. அது அப்போ தான் அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச சக்தியோட தொடர்பு வைக்க முடியும். இது வந்து இப்போ தீர்த்த கூட ஏதோ வந்துச்சுன்னா கூட நம்மளால் ஏதோ உணர முடியும். ஒரு தெய்வம் நம்மளை கிராஸ் பண்ணுது, ஒரு தேவதை அங்கே ஒரு நடமாடுதுன்னா கூட ஏதோ ஒரு வாசனை மூலமாக நாம் உணர முடியும். தைப்பூசத்தன்னைக்கு செம்மலைன்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது. உக்லிக்கோன்ற சமூகமெல்லாம் அங்கே நல்லா அதை எடுத்து பண்ணுவாங்க. அங்கே போகிறோம், 4 மணிக்கு திரும்பி வரோம். அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு போதுங்க, நீங்கள் எல்லாம் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இறங்கி நடுமலையில் உட்காண்ட்ருக்குறோம். ஜவ்வாது வாசம், இன்னும் என்னென்ன சொல்கிறாங்க தெய்வீக வாசனைகள்னு சொல்லிட்டு, அடுத்தது அது அந்த வாசனைக்கு அடுத்தது இது, இந்த வாசனைக்கு அடுத்தது இதுன்னு சொல்லி வந்துட்டே இருக்குது. ஓ, அது வந்து ஒரு அந்த தெய்வ சக்தியை வந்து அவங்க உணர முடியுது. யோக பாதையில் இருக்கிறவங்களால உணர முடியும், நல்லாவே உணர முடியும், அசால்ட்டாக உணர முடியும், சர்வசாரணம் உணர முடியும். இது கோயிலுக்குள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற அந்த சிலை, அது அந்த தேவதை என்ன பேசுது அப்படிங்கிறது கூட சொல்லிட முடியும். அது பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னாவே, அந்த கோயில் இருக்கிற பகுதியில் நீங்கள் ஒரு ஆன்மீக பயிற்சி செய்கிறீங்கன்னு ஒரு நடை விட்டிங்கனாவே அது பேச ஆரம்பிச்சிடும். வாப்பா கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு போ அப்படிங்க. நான் செயற்கையாக நினைக்கிறனோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு, என்னம்மா நான் ஒரு காரியமாக போகிறேன் அப்படின்னு, சாமி கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு அப்புறமா போப்பா, அது உனக்கு நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு பதில் வருது. நம்மளோட ஆழ்மனதை வைத்து தான் அதில் பதில் சொல்லும். அதாவது உங்களுக்குள்ளேயே அது வந்து அது உணர்த்தது. ஆழ்மனங்கிற கருவியை வச்சு தான் அது நம்மக்கிட்ட பேசும். அது நாம் உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறோம், அந்த மைக்கில் ஏதோ கத்திக்கிறாங்களா, அந்த மாதிரி இல்லை. அது ஆழ்மனங்கிற கருவியை வச்சு தான் நம்ம பேசும். நம்ம கேள்வி கேட்டு கம்முன்னு இருக்கணும். செயற்கையாக நாம் எதையும் நினைக்கக்கூடாது. பதிலாக கேள்வி கேட்டு கம்முன்னு நிற்கணும். நிற்கும்போது அங்கேருந்து ஒரு பதில் வரும். அதுதான் சரியான பதில். சாமியை செயல்பட வைக்கணும். அப்போ தான் அது செயல்பட வச்சாதான், அது பேச்சு காட்டணும் நாம் நடந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நான் வந்து என்ன சாமி செயல்பட விடுறதே இல்லை, அது பேச விடுறதே இல்லை. என்னென்னமோ நம்மளே சொல்லிக்கிறோம், நான் கெடா தரேன், உனக்கு பண்ணி தரேன், உனக்கு ஆடு தரேன், மாடு தரேன், கோழி குத்தி விட்டு போகிறேன்னு எல்லாம் ஆட்டம் கட்டி சாமி வாயை அடைச்சிடுறோம், பேச விடுறதில்லை. துராத்மாக்கள் வந்து நின்று அந்த ரத்த வாசனை நல்லா சுவாசம் பண்ணிட்டு அது போயிடும். இங்கே எதுவுமே நடக்காது. இந்த ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுக்குற வேலையெல்லாம் அந்த தேவதைகள் இத்தனை இருந்தும் நமக்கே கெடுதல் நடக்குதுன்னா
அங்கே தவறான சடங்குகள் செய்கிறது அந்த சாமியை செயல்பட விடுறதில்ல. சாமி செயல்படணும்னா பேசிட்டு கேள்வி கேட்டு கம்முன்னு நிற்கும். ரைட் பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் இந்த யோக பாதையில் இருக்கிறவங்களுக்கும் வெறுமனே சும்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நிறைய தகவல் சொன்னீங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. இனி நாம் அடுத்த வாரம் நாம் இன்னும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அடுத்த பதிவில் வணக்கம். பார்க்கலாம்.